புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு செல்லக்கூடிய சின்ன கங்கனா குப்பத்தில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் இடையிலான போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதியிடம் கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு செல்லக்கூடிய அந்த சின்ன கங்கனாங்குப்பம், பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் கரை பலவீனமானதால் அந்த கரையில் உடைப்பு ஏற்பட்டு அந்த மழைநீரானது ஊருக்குள் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளும் மழைநீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். குறிப்பாக அந்த புதுச்சேரி மற்றும் கடலூர் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தும் தடை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் சரஸ்வதி நகர், உச்சிமேடு, ஞானமேடு, தியாகமேடு, பாலாஜி நகர், கடலூர் இருக்கக்கூடிய அந்த மக்களை டிராக்டர் மூலம் பாண்டிச்சேரிக்கு அழைத்து வரும் காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடலூருக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அங்கிருந்து வர வேண்டும் என்றாலும் டிராக்டர் மூலம் தற்போது அந்த காவல்துறையினும் பேரிடர் மீட்பு குழு மணியினும் இழுத்து வருகிறார்கள். இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அந்த தேசிய மீட்பு படையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் இடுப்பளவிற்கு அந்த தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் எங்குமே செல்ல முடியாமல் அந்த அத்தியாவசிய பொருட்களும் பாதிப்பு ஏற்படாமல் தற்போது இருந்து வருகிறது. அதேபோல் இந்த பகுதியில் மின்சாரம் 3 நாட்களாக துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் 3 நாள், அதாவது முதல் தளத்தில் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியதால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அவர்களது 2வது மாடியில் எடுத்துக்கொண்டு அங்கு பத்திரமாக தற்போது இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு உணவு, அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தேசிய பேரிடர் மீட்பு குழு போட்டுகள் மூலம் மீட்பதற்கு அந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதே போல அந்த மீட்பு பணியினர் அவர்களை பத்திரமாக மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்லூரிகளில் தங்க வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்து வருகிறார்கள். அதே போல் இங்கு வாகனங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இருசக்கர வாகனங்கள் முதல் கார் வரை அனைத்துமே இந்த பாதுகாப்பு பணியில் அந்த மழைநீரில் மூழ்கியதால் இங்கு எந்த பகுதியுமே செல்ல முடியாமல் போக்குவரத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகனங்கள் மூலம் கடலூருக்கு செல்லக்கூடிய அந்த மக்கள் தேசிய நெடுஞ்சாலையை மட்டுமே பயன்படுத்தி செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியில் மின்சாரம் இல்லாமல் அந்த மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாக இந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல அந்த அரசாங்கம் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அந்த உரிய அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதேபோல் தற்போது அந்த சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அந்த தேசிய பேரிடர் மீட்பு மணியினர் அந்த மீட்பதற்காக அந்த போட்டுகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அதேபோல் இங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், காவல்துறையினர் மற்றும் அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியில் அந்த போட்டினை எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து மக்களுமே தற்பொழுது அந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருவதால் இங்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே போல இந்த அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த துரித நடை எடுக்க வேண்டும் என்று அதை தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது இந்த களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதாவது அந்த 100க்கும் மேற்பட்ட தன்னாளர்கள், அந்த பேரிடர் மீட்பு குழு, பொதுமக்கள் என அனைவருமே இந்த துரித நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்கும் பணியில் தற்போது அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள்.